ஆண்களே பெண்களே நிச்சயம் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த முறை பயிற்சி பல பெண்களையும் ஆண்களையும் நிச்சயம் இதற்கென அவர்கள் மருத்துவரை அணுக வேண்டி இருக்காது என நம்புகிறேன். காரணம் என்னன்னா, குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு பால் கொடுப்பதில் சில ப்ராப்ளம் இருக்கு. அதாவது பால் கொடுப்பது நல்லதா கெட்டதா, நல்ல முறையில் வருமா வராதா, ஒருவேளை வரலைன்னா அதை எப்படி சரி செய்கிறது, இந்த மாதிரியான சில குழப்பங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே. நான் உங்கள் நண்பன் சம்திங். நன்றி நண்பர்களே. முழுமையாக கேட்டு பாருங்க நண்பர்களே. கணவருக்கு பால் கொடுப்பது நல்லதா கெட்டதா? அப்படி கணவருக்கும் குழந்தைக்கும் பால் கொடுக்கும்போது நிறைய பெண்கள் செய்யும் தவறு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, பால் அதிகமாக சுரக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இந்த முக்கியமான பதிவு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே. குழந்தைக்கு பால் கொடுக்குற விஷயம் பற்றி பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கணவர்னு அதில் இழுக்கிறேன்னு சொல்லி யாருமே தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த கண்டென்ட்டோட கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். காரணம், என்றோ ஒரு நாள் எல்லாருமே கணவன் மனைவி அம்மா அப்பா ஆக போகிறவங்க தான். ஆனால் எல்லாருமே யோசிக்கிற முதல் விஷயம் குழந்தையை நல்லபடியாக வளர்க்கணும். அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரணும்னா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ரொம்ப அவசியம். ஸோ அந்த தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம், நம் குழந்தை பிறப்பதற்கு முன் நம் தாய்ப்பாலுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், அதை எப்படி சரியான முறையில் நாம் பாதுகாக்க வேண்டும், குழந்தை பிறந்த பிறகும் 6 மாதத்திற்கு நாம் சரியான முறையில் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். இவைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த காணொளி உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன் நண்பர்களே. ஒரு சில பெண்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு மார்பக காம்பில் அடைப்பு இருக்கும். ஸோ அவங்களால பால் கொடுக்க முடியாது. டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்குன்னு பம்ப் பண்ணுற மிஷின் இருக்குது, அதை பயன்படுத்தி பம்ப் பண்ணி பாலை வெளியெடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மார்பக காம்பில் இருக்கிற அடைப்பு வெளியில் வந்துடும். ஒரு சில பெண்களுக்கு அப்படி எடுத்த பிறகும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அடைப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பால் கட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள்லாம் கையை பயன்படுத்தி அழுத்தி விடணும், அதாவது பம்ப் பண்ணணும். இல்லைன்னா கணவரை வாய் வச்சு உறிஞ்ச சொல்லணும். குழந்தை பெற்ற உடனே பம்ப் பண்ணியும் பால் வெளியே வரலை, கணவன் மார்பகத்தில் வாய் வச்சியும் பால் வரலை அப்படின்னா டாக்டர்ஸ் மார்பக காம்பில் கொஞ்சமாக கட் பண்ணி வெளியெடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சின்னதாக ஓட்டை போட்டு வெளியெடுப்பாங்க. ஸோ நண்பர்களே, மார்பக விளையாட்டில் உங்கள் கணவர் கை தேர்ந்தவர் அப்படின்னா உங்கள் குழந்தை குறைந்தது 6லிருந்து 1 வருடம் தாய்ப்பால் குடிப்பதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது நிச்சயம் நண்பர்களே. ஸோ காரணம் என்ன அப்படின்னா நண்பர்களே, எந்த ஒரு குழந்தை தன் அம்மாவிடம் தாய்ப்பால் சரியான முறையில் பெறுகிறதோ அந்த குழந்தை ஆரோக்கியமான முறையில் வளரும். ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பக காம்பு மட்டும் கிடையாது, மார்பக சுரப்பிகளில் கூட அடைப்புகள் இருக்கும். அதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு டாக்டர்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க, அதாவது செயற்கை முறையில் பம்ப் பண்ணுவாங்க. அந்த செயற்கை முறையில் பம்ப் பண்ணுற விஷயத்தை தான் நீங்கள் இயற்கை முறையில் உங்கள் கணவர்கிட்ட அனுமதி கொடுக்க போகிறீங்க. அனுமதி அப்படின்னு இல்லை, உங்கள் கணவருக்கு அது பிடித்திருந்தால் நீங்கள் குழந்தை பெறுவதற்கு முன் அதை சரியான முறையில் கொடுத்து கொண்டிருந்தால், அதாவது உங்கள் மார்பக காம்பில் உங்களுடைய குழந்தை எப்படி பால் குடிக்குமோ அந்த முறையை நீங்கள் உங்கள் கணவருக்கு கொடுக்க வேண்டும். அதனுடைய பலன் உங்கள் குழந்தை சரியான முறையில் பால் குடிக்கும். அதாவது குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு முதல் 6 மாதம் தாய்ப்பால், அடுத்த 6 மாதம் சீம்பால் என்றால் பசு கன்று ஈன்ற பிறகு முதல் 3லிருந்து 5 நாட்கள் கொடுக்கக்கூடிய பால். இந்த பாலும் குழந்தைக்கு சரியான முறையில் கிடைத்தால் அந்த குழந்தை என்றுமே
அதே மாதிரி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு அடைப்பு இருக்குது அப்படின்னா உங்கள் கணவரை வாய் வச்சு பால் குடிக்க சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா சில விஷயங்களை நீங்கள் உள்ளாராய்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக தான் கணவரும் மனைவியும் விழிப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு சில பெண்களுக்கு பால் அதிகமாக சுரக்கும். குழந்தைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட மார்பகத்தில் பால் அதிகமாக இருக்கும். காரணம், குழந்தை பசி தீர்ந்து வாய் எடுத்திருக்கலாம், இல்லைன்னா பால் அதிகமாக சுரக்கலாம். ஆனால் பால் மார்பகத்தில் அதிகமாக இருந்தால் கூட பெண்களே உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பெண்களே உங்கள் கைகளை பயன்படுத்தி நீங்கள் தேவையில்லாத பாலை பம்ப் பண்ணி வெளியே எடுக்கலாம், அல்லது உங்கள் கணவரை வாய் வச்சு குடிக்க சொல்லலாம். ஒருவேளை பால் சுரக்கிறது கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் கணவருக்கு பால் கொடுக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் நண்பர்களே, பால் உங்கள் கணவருக்கு எந்த மார்பகத்தில் கொடுக்குறீங்க அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதே மார்பகத்தில் உங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது சுடுதண்ணி வச்சு மார்பகத்தை சுத்தம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஒருவேளை பால் அதிகமாக சுரக்கும் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் மார்பகத்தில் அந்த பால் கட்டிக்காமல் இருக்க நீங்கள் ஒரு மார்பகத்தை உங்கள் கணவருக்கும் ஒரு மார்பகத்தை உங்கள் குழந்தைக்கும் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம இப்போ ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமலே சரியான முறையில் இதெல்லாம் யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதையே வேலையாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரலை. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க இதை பண்ணியிருக்காங்க. நல்ல முறையில் குழந்தைகள்லாம் வளர்ந்து வந்திருக்காங்க, அவ்வளோதாங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், தாய்ப்பால் இல்லாமல் வளர்கிற ஒரு குழந்தை எப்பொழுதும் பால் பவுடர்னு போனால் அந்த குழந்தையோட பேஸ்மெண்ட், அதாவது அந்த குழந்தையோட ஆரோக்கியம், இம்யூன் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆகும், எப்படி உள்ள அவங்களோட இம்யூன் சிஸ்டம் பில்ட் ஆகும், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் குழந்தை எந்த ஒரு நோயும் இல்லாமல், நோய் வரும் வராது அதை சொல்ல முடியாது, இருந்தாலும் உங்கள் குழந்தை ஆரம்பத்தில் வளரும் பொழுது அவங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லபடியாக டெவலப் ஆகி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் குழந்தைக்கு தாய்ப்பாலும் முக்கியம். அந்த தாய்ப்பால் ரொம்ப அதிகமாக இருந்து வீணாகவும் கூடாது, உங்கள் மார்பகங்களில் கட்டிக்கவும் கூடாது. அதுக்கு உங்களுடைய கணவர் சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ பெண்களே, அதிகம் பால் சுரக்கும் பெண்களே, நீங்கள் ஒரு மார்பகத்தை கணவருக்கும் இன்னொரு மார்பகத்தை பெற்ற குழந்தைக்கும் கொடுப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. காரணம் என்னவென்றால், கணவர் வாய் வைத்து பால் குடித்த மார்பகத்தில் ஏதேனும் ஜெம்ஸ் அந்த மாதிரியாக இருந்தால் அது குழந்தை வாய் வைக்கும் பொழுது பரவ வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கு இயற்கையாகவே இம்யூன் சிஸ்டம் நல்லபடியாக வளரும். ஆனால் நாம் சரியான முறையில் அவர்களை பார்த்து கொண்டால் இம்யூன் சிஸ்டம் நல்லபடியாக வளரும். இதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அந்த ஒரு நோய் தொற்று குழந்தைக்கும் பரவ வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நீங்கள் தனித்தனியாக கொடுப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஸோ பெண்களே, உங்களுடைய பேச்சை கணவர் கேட்பார், ஆனால் குழந்தைகள் கேட்காது. இதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளை பால் கொடுத்து அன்பாக அரவணைத்து 6 மாதங்களுக்கு மேல் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக பால் அதிகமாக சுரக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களா, நீங்கள் சூரிய வணக்கம் பண்ணுங்கள். இது உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வரும். சூரிய வணக்கம் பண்ணுங்கள். அதாவது கையை நேராக வச்சு சூரியனை பார்த்து கும்பிடுங்க. அதே மாதிரி நேராக நின்று கீழே குனிஞ்சு எழுந்துடுங்க. அதுக்கு அடுத்ததாக மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். மூச்சை இழுத்து வெளில விடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது பெண்களே, உங்களுக்கு பால் அதிகமாக சுரக்க வைக்கிற ஹார்மோன்ஸ் தூண்டப்படும். இந்த மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால உங்களுக்கு பால் நார்மலாக வர்றதை விட 110 ml, அதாவது 110 ml மேலே கிடைக்கும். உங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது உங்களுக்கு பெயின் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா முட்டி போட்டு 2 கைகளை ஊனி நீங்கள் குனியணும். இந்த மாதிரி குனியும் போது உங்கள் தலை தரையில் இருக்கணும், மார்பக பகுதியும் கீழே இருக்கணும்.
மேலே நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது உங்கள் தலையோட மார்பக பகுதி மேலே வரணும். அதே நேரம் உங்கள் இடுப்பும் மேலே வரணும். முக்கியமான விஷயம் நண்பர்களே, நீங்கள் குனியும் போது மூச்சை வெளியே விடணும், நிமிரும் போது மூச்சை உள்ளே இழுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு முதுகு வலி குறையும், பாலும் ஃப்ரீயாக கொடுக்க முடியும். எனிவே நண்பர்களே, இந்த பதிவு கேட்குறவங்க ஆண்களோ பெண்களோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு நம்புவாங்கன்னு நான் நம்புகிறேன். இதே போல் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் நண்பன் சம்திங். அடுத்ததாக ஒரு பயனுள்ள தகவல் காத்துட்ருக்கு, அதில் நம்ம பயணிக்கலாம். நன்றி நண்பர்களே. உங்களுடைய கேள்விகளும் கருத்துக்களும் உற்சாகத்தின் வரவேற்புதான். இணைந்திருங்கள் இவருடன்.